video, we learn about section 21, the metric topology, theorem 21.1. Statement, let f from x to y and let x and y be metrizable. That means x and y be metrizable. Metrizable means metrizable definition. If there exists a metric D on the set X that induces to the topology of X. Metrizable means there exists a metric and that induces the topology. Is the definition for the metrizable. Metrizable na என்ன இருக்கணும், கட்டாயம் அதுல ஒரு metric exist ஆகணும் that induces to the topology of X இருக்கணும். So the x and y be metrizable. X y metrizable. So x ஓட metric வந்து எது இருக்கும், dx and y ஓட metric என்னது dy. X and y be metrizable with the metrics dx and dy respectively. Next, then the continuity of f is equivalent to the requirement that given epsilon greater than x belongs to x and given epsilon greater than 0, there exists a delta greater than 0 such that dx of s comma y less than delta, that implies dy of f of s comma f of y less than epsilon. We have to prove that the continuity of f is equivalent to, continuity of f means f is continuous, is equivalent to the requirement. This condition satisfies this condition, dy of f of s comma epsilon f of y less than epsilon. ஓகேவா, என்ன ப்ரூவ் பண்ணணும் இதுல வந்து கண்டினியூட்டி ஆஃப் எஃப்னா எஃப் வந்து கண்டினியூஸனா இருந்ததுன்னா இது ஈக்குவலன் டு த இந்த ரெக்குவயர்மெண்ட்னு சொல்லணும். dy ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் கமா எஃப் ஆஃப் ஒய் லெஸ் தேன் எப்சிலான் உள்ளதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ட்ல என்ன மீனிங், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். எஃப் இஸ் கண்டினியூஸா இருந்ததுன்னா இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஈக்குவலண்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பார்ட்னா ஒன்லி இஃப் பார்ட் அண்ட் இஃப் பார்ட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா ஒன்லி இஃப் பார்ட் ப்ரூவ் பண்ண போறோம். ஒன்லி இஃப் பார்ட் ப்ரூவ் பண்ணணும்னா எதை அசியூம் பண்ணணும், we have to assume that the condition f is continuous and we have to prove that given x belongs to x and given epsilon greater than 0, there exists a delta greater than 0 such that dx of s comma y is less than delta, that implies dy of f of s comma f of y less than epsilon. So என்ன ப்ரூவ் பண்ணணும், அசியூம் பண்ணணும் f continuous ன்னு சொன்னா என்ன ப்ரூவ் பண்ணணும், dy of f of s comma f of s comma f of y less than epsilon ன்னு ப்ரூவ் பண்ண போறோம். இதெல்லாம் given conditions, இதெல்லாம் given condition. f வந்து as continuous ன்னு அசியூம் பண்ணிருக்கோம். to prove that இது வந்து ப்ரூவ் பண்ணணும். இதை ப்ரூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸை வச்சு சென்டரா வச்சு எப்சிலா ரேடியஸ்ல ஒரு ஓப்பன் பால் வந்து நம்ம எடுக்கிறோம். அந்த ஓப்பன் பால் என்னது, பி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலா, பி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலா, சென்டர் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ரேடியஸ் எப்சிலா. ஸோ தட் மீன்ஸ் திஸ் இஸ் a structure for b of f of x comma epsilon, சென்டர் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ரேடியஸ் எப்சிலான். ரேடியஸ்ல என்ன பண்றோம், ஒரு ஓப்பன் பால் எடுக்கிறோம். தட் இஸ் ஓப்பன் பால்ஸ் வந்து எப்படி இருக்கும், நமக்கு ஓப்பன் செட்டா இருக்கும். இதை வந்து நம்ம எங்க எடுக்கிறோம், ஒய்ல வந்து எடுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்மோட அசம்ஷன் என்ன சொல்லுதுன்னா, our assumption assume that f is continuous. F is continuous means f is, what is continuous? Continuous means, continuous is the definition for continuous. For each open set V of y, the set f inverse of V is open subset of x. அப்படின்னா inverse image of an open set is open. அதான் continuous ஓட definition. இதுல நம்ம ஒய்ல ஒரு ஓப்பன் செட் நம்ம எடுத்தோம்னா அதோட இன்வர்ஸ் இமேஜ் மீன்ஸ் இது மேப் வந்து எஃப், the inverse image f inverse of v is open in x இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட கண்டினியூஸோட டெஃபினிஷன். இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் an open set is open is definition for continuous. ஓகே, இங்கே செட், நம்ம என்ன செட் இருக்கு, ஒய்ல வந்து ஒரு ஓப்பன் செட் இருக்குது, பி ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் கமா எப்சிலான். நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா எஃப் கண்டினியூஸ் உள்ளதை யூஸ் பண்ண போறோம். எஃப் கண்டினியூஸ் உள்ளதை நம்ம யூஸ் பண்ணோம்னா இதோட இன்வர்ஸ் இமேஜ் மேப் அண்டர் த மேப் எஃப் இன்வர்ஸ். therefore எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் கமா எப்சிலான் இஸ் ஓப்பன் இன் எக்ஸா இருக்கு. சேம் இதுல இதே கண்டிஷன் தான். பி ஒய்ல வந்து நமக்கு இப்படி இருக்குது, பி ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் கமா எப்சிலான் இருக்குது. அதோட இன்வர்ஸ் இமேஜ்னு வரும்போது எஃப் இன்வர்ஸா பி ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் கமா எப்சிலான் இருக்கும். அது ஓப்பனிங் எக்ஸா இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் இனி என்ன செய்ய போறோம்னா இனி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம இதுல யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா,
U வந்து ஓப்பனா இருந்தது. அது மெட்ரிக் டோபாலஜில இருந்து இன்டியூஸ்டு பை ஒரு மெட்ரிக் D அதுல எக்ஸிஸ்ட் ஆச்சுதுன்னா, அத எப்படி எழுதலாம்? ஃபார் ஈச் y பிலாங்ஸ் டு U, தேர் இஸ் எ டெல்டா கிரேட்டர் தென் 0 such that B D of y, டெல்டா இஸ் கண்டெய்ன்ட் இன் Uன்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா மீனிங் யூன்னு ஒரு ஓப்பன் செட்டு. இந்த மெட்ரிக் டோபாலஜி அடுத்தது அதுல ஒரு மெட்ரிக் டி வந்து இருக்குதுன்னா இந்த யூக்கு உள்ளாடி ஒரு ஓப்பன் பால் எடுக்கலாம். அது எப்படி எடுத்துக்கிடணும்? பிடி ஆஃப் ஒய்கமா டெல்டான்னு இந்த யூக்கு உள்ளாடி இது வந்து யூ வந்து ஆல்ரெடி ஓப்பன். அந்த ஓப்பன் செட்டுக்கு உள்ளாடி இன்னொரு ஓப்பன் பால் நம்ம எடுக்கலாம். அதுதான் வந்து இதோட ஸ்டேட்மெண்ட். நமக்கு இங்க என்ன இருக்குது? இதுல ஓப்பன் செட் எது இருக்குது? இதோட நமக்கு ஓப்பன் செட் என்ன இருக்குது? எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் பி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் இருக்கு. இது ஓப்பன் இன் எக்ஸ் இருக்கு. அப்படி இருந்ததுன்னா இந்த கண்டிஷனை நம்ம எகெயின் யூஸ் பண்றோம். இதுல கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது பிடி ஆஃப் ஒய் கமா டெல்டா இஸ் கண்டெய்ன்ட் இன் யூ. இதுக்கு உள்ளாடி நம்ம ஒரு ஓப்பன் செட் எடுக்கலாம். இதுதான் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் கமா எப்சிலான். அதுக்கு உள்ளாடி கட்டாயம் இதை உள்ளாடி என்ன இருக்கலாம்? இன்னொரு ஓப்பன் பால் எடுக்கலாம். அந்த ஓப்பன் பாலை நம்ம எப்படி எடுத்திருக்கோம்? பிடி ஆஃப் ஒய் கமா டெல்டா. திஸ் இஸ் த சென்டர் y and radius delta radiusல நம்ம ஒரு ஓப்பன் பால வந்து எடுத்திருக்கோம். Therefore f inverse of b of f of x comma epsilon contains some delta ball next இதுக்கு உள்ளாடி ஒரு ஓப்பன் பால். அந்த ஓப்பன் பால் என்னது? bd of y comma delta is contained in f inverse of b of f of x comma epsilon. Okay, next y is in the delta ball. That means இந்த படத்தை பாருங்க. இதுல நான் என்ன எடுக்கிறேன்னா ஒரு பாயிண்ட் எடுத்தேன்னா இது எங்க வரும்? நமக்கு பிடி ஆஃப் ஒய் கமா டெல்டால வரும். ஸோ இந்த ஒய்யோட கரஸ்பாண்டிங் இமேஜ் என்ன இருக்குது இங்க? நம்ம இதுக்கு என்ன எடுக்கலாம்? இன்னொரு ஒரு பாயிண்ட் எஃப் ஆஃப் ஒய் எடுக்கலாம். இந்த எஃப் ஆஃப் ஒய் ஏற்கனவே இங்க என்ன இருக்குது? ஓப்பன் பால் பி ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் கமா எக்ஸ்லாம் இருக்கு. ஸோ எதுக்கு உள்ளாடி இந்த ஓப்பன் பால் வரும்? எஃப் ஆஃப் ஒய் வந்து எங்க வரும்? பி ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் கமா எக்ஸ்லாம் வரும். ஸோ அதுதான் வந்து இந்த அடுத்த லைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. If y is in the delta ball, that means b of s comma delta, then f of y is in the epsilon ball centered at f of x. F of y is the epsilon ball. Correct தானே? இதுல வந்து ஸ்ட்ரக்சரை பாருங்க. is the epsilon ball centered at f of x ல வருது. ஓகேவா? f of y is in the f of y is the epsilon ball centered at f of x. That is y belongs to y வந்து y is in the delta ball. Delta ball means b of x comma y is in the delta ball means y belongs to the open ball bd of y comma delta. Bd of y comma delta is contained in f inverse of b of f of x comma epsilon. Therefore y belongs to f inverse of b of f of x comma epsilon வந்துரும். ஓகேவா? Next y belongs to f inverse of b of f of x comma epsilon. Therefore இந்த f of y எங்க வந்துரும்? f of y belongs to b of f of x comma epsilon. Next line y belongs to இதுக்கு உள்ளாடி இது வந்து டெல்டா பால்ல வருதுன்னா இதை கண்டெயின் பண்ணி நமக்கு என்ன வருது? f inverse of b of f of s b of f of s comma epsilon வருது. Therefore y belongs to f inverse of b of f of s comma epsilon. பட் f of y வரும்போது இது f of y வரும்போது அதோட கோடமேல செக் பண்ணும்போது f of y belongs to b of f of s comma epsilon. Next bd of x comma epsilon ஓட definition. Set of all y such that d of x comma y is less than epsilon. Therefore இங்க வந்து நமக்கு என்ன இருக்குது? இல்ல ஓப்பன் பால் f of x இருக்குது. நமக்கு இங்க x இருக்கு பதில் இங்க f of s இருக்குது. epsilon இருக்குது. Therefore we have to write dy of f of x comma dy of f of x comma y f of y. இதுல f of x f of y எல்லாமே எதுல வரும்? நமக்கு y ல வரும். ஸோ அதோட கரஸ்பாண்டிங் மெட்ரிக் dy of f of x comma f of y is less than epsilon கிடைக்கும். இதானே நம்ம மெயின் எய்ம். இதானே ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னோம். dx of x comma y less than delta, that implies dy of f of x comma f of y வந்து less than epsilon சொல்லணும். இதானே நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகேவா? இதோட முடிஞ்சது ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். இனி நம்ம எதை ப்ரூவ் பண்ண போறோம்னா அடுத்த நெக்ஸ்ட் பார்ட்
first only if already proof பண்ணியாச்சு. இனி என்ன proof பண்ண போறோம்? if ஆட்டு சொல்ல போறோம். if ஆட்டு எப்படி சொல்லணும்? if ஆட்டுனா எதை assume பண்ணணும்? Give s belongs to x and given epsilon greater than 0, there exists a delta greater than 0 such that dx of x comma y is less than delta. That implies dy of f of x comma f of y less than epsilon. To prove that என்ன proof பண்ணணும்? f is வந்து continuous ன்னு proof பண்ணணும். f வந்து continuous. f வந்து f ன்னு உள்ள மேப் எதுலேருந்து எது வரை வரும்? f from capital X to y. இது எப்படி ப்ரூவ் பண்ணணும்? இங்க ஃபர்ஸ்ட் ஒய்ல ஒரு ஓப்பன் செட் எடுத்துட்டு அதோட இன்வர்ஸ் இமேஜ் அங்க இருக்குன்னு சொல்லணும், எக்ஸ்ல இருக்கணும்னு சொல்லணும். அதான் வந்து என்னோட நமக்கு எஃப் இஸ் கண்டினியூஸோட ப்ரூவ் பண்ணணும். எஃப் இஸ் கண்டினியூஸ் ப்ரூவ் பண்ணணும்னா ஒய்ல ஒரு ஓப்பன் செட் எடுத்துட்டு அதோட இன்வர்ஸ் இமேஜ் எங்க இருக்குன்னு சொல்லணும், எக்ஸ்ல இருக்குன்னு சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் லெட் வி பி என் அந்த ஓப்பன் செட்டை ஃபர்ஸ்ட் ஒய்ல வந்து அந்த ஓப்பன் செட்டை எப்படி எடுத்திருக்கோம்? வின்னு எடுத்திருக்கோம். வி பி என் ஓப்பன் செட் y. We prove that இதோட inverse imageனா f inverse of v. f inverse of v is opening x ன்னு நம்ம prove பண்ணணும். First இதுல நம்ம x be a point of இந்த x வந்து எதுல எடுத்திருக்கோம்னா இங்க v க்கு கரஸ்பாண்டிங் ஒரு செட் என்ன இங்க கிடைக்கும்? f inverse of v எழுதலாம். இந்த அதுல ஒரு பாயிண்ட் என்னன்னு எடுத்திருக்கோம்? x ன்னு எடுத்திருக்கோம். Let x belongs to s be a point of the set f inverse of v. Next x வந்து இங்க இருக்குதுன்னா இது கரஸ்பாண்டிங் உள்ள பாயிண்ட் என்ன வரும்? f of x. f of x எங்க வந்துரும்? belongs to capital V. Since f of x belongs to capital V. There exists an epsilon ball f of x belongs to capital V னா ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னோம். வியூ வந்து ஓப்பனா இருந்ததுன்னா அதுக்கு உள்ளாடி ஒரு ஓப்பன் பால் எடுக்கலாம். ஓகேவா? சேம் அதே கான்செப்ட் இங்கேயும் யூஸ் பண்ணிடுறேன். v வந்து எப்படி இருக்குது? நமக்கு ஓப்பன் செட்டா இருக்குது. v வந்து ஓப்பன் செட்டா இருக்குது. அதுல ஒரு பாயிண்ட் f of x இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? f of x சென்டரா வச்சு ஒரு ஓப்பன் பால் centered at radius epsilon centered at f of x and is contained in v. That means b of f of x comma epsilon is contained in v ன்னு வரும். சேம் அதே ஸ்டேட்மெண்ட்டை again யூஸ் பண்ணியிருக்கோம். By the epsilon delta condition. That means epsilon delta condition தான் நமக்கு assumption என்ன சொல்லுது? dx of x comma y is less than delta. That implies dy of f of x comma f of y is less than epsilon. அந்த கண்டிஷனை again நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த dx of x comma y less than delta நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஓப்பன் பால் y belongs to b of x comma delta எழுதலாம். ஓகேவா? இதுல ஒரு ஓப்பன் பால் என்ன கிடைக்கும் நமக்கு? b of x comma delta எழுதணும்னா இதோட கரஸ்பாண்டிங் இது வந்து எங்க இருக்குது நமக்கு? கேபிட்டல் எக்ஸ்ல, இது வந்து கேபிட்டல் ஒய்ல, இது வந்து இப்ப எங்க இருக்குது நமக்கு? எக்ஸ்ல. b of x comma delta அதுக்கு கரஸ்பாண்டிங் இங்க வரும்போது என்ன கிடைக்கும் நமக்கு? f of அதோட இமேஜ்னு வரும்போது f of b of x comma delta. ஏற்கனவே நமக்கு அங்க வந்து ஒரு ஓப்பன் பால் இருக்குது. b of f of x comma epsilon இருக்குது. அதுக்கு உள்ளாடி நம்ம இந்த கண்டிஷனை எப்சிலன் டெல்டா கண்டிஷனை யூஸ் பண்ணும்போது இதுக்கு உள்ளாடின்னு சொல்லும்போது இது வந்து எங்க வருது? எக்ஸ்ல வருது. ஸோ இதை ஒய்ல கொண்டு வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? f of b of x comma delta is contained in b of f of x comma epsilon. ஓகேவா? f of b of x comma delta is contained in b of b. ஏற்கனவே இது இங்க உள்ளது. b of x comma delta வந்து நம்ம என்ன செய்தோம்? எதை வச்சு எடுத்தோம்? அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் d of x comma y dx of x comma y ல இருந்து ஒரு ஓப்பன் பால் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் b of x comma டெல்டான்னு ஒரு ஓப்பன் பால் எடுத்தோம். அதுக்கு அதோட இமேஜ்னு வரும்போது f of b of x comma delta இங்க வரும். ஏற்கனவே இங்க என்ன இருக்குது நமக்கு? ஒரு ஓப்பன் செட் b of f of x comma epsilon இருக்கு. So therefore f of b of x comma delta is contained in b of f of x comma epsilon. Next இதுல இந்த b of x comma delta ஓட ஸ்ட்ரக்சர் என்னது? b of x comma delta is a ஏற்கனவே இதுல இருக்குது. b of x comma delta எப்படி இருக்குது? centered is a delta ball centered at x is a delta ball. Delta ball means this is a open set centered at is a neighborhood of the point x. Open set at the point x. So neighborhood of b of x comma delta is a neighborhood of x.
இதுல நெய்பர்ஹுட்ன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லணும்? நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ். இல்லன்னா ஓப்பன் செட் போர்டுன்னு சொல்லும்போது பி ஆஃப் எஸ் கமா டெல்டா இஸ் அ ஓப்பன் செட் அப்படின்னு சொல்லுவோம். பி ஆஃப் எஸ் கமா டெல்டா இஸ் a neighborhood of x. இந்த பி ஆஃப் எக்ஸ் கமா டெல்டா இங்க இருக்குதுன்னு பாரு. பி ஆஃப் எக்ஸ் கமா டெல்டா இங்க என்ன இதுல இருக்குது? இதுக்கு உள்ளாடி தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ இதுக்குள்ள இங்க என்ன இருக்குது? நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது? எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் வி இருக்கு. therefore பி ஆஃப் எக்ஸ் கமா டெல்டா வந்து ஓப்பன் செட்ன்னு சொன்னா இத கண்டெயின் பண்ணி வரக்கூடிய எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் வி எப்படிதான் இருக்கும்? ஓப்பன் ஆகி தான் இருக்கும். இந்த எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் வி இப்ப எங்க வருது? எந்த ஸ்பேஸ்ல வருது? கேபிட்டல் எக்ஸ்ல வருது. ஸோ எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் வி இஸ் ஓப்பன் இன் கேபிட்டல் எக்ஸா இருக்கும். ஓகேவா? இப்போ எதை அசீம் பண்ணிக்கிட்டோம்? வி பி அன் ஓப்பன் செட் இன் ஒய்ன்னு அசீம் பண்ணோம். இதோட இன்வெர்ஸ் இமேஜ் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் வி இஸ் ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு கிடைக்குது. therefore எஃப் இஸ் கண்டினியூஸ். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.